ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன ஐட்ட பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடியே லவ்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. நடத்து நடத்து மூடி. இல்லையா பின்ன ரங்கூனார் பேரனுக்கு எங்க வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்கறதுல எங்களுக்கு தான் பெருமை. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னு. இன்னார் பேரன் இன்னார் மகங்கிறதுல எல்லாம் என்ன பெருமை இருக்கு சொல்லுங்க? அவங்க எப்படி இருக்காங்களோ அதானே முக்கியம். ஆனா ஒண்ணுங்க, அமுதாவ கோயில்ல வச்சு பாக்கும் போதே எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு மருமகன்னா அது அமுதாதான்னு. ரொம்ப நல்லதா போச்சு. ரெண்டு வீட்டுக்கும் பொண்ணையும் பையனும் புடிச்சு போனதுக்கு அப்புறம் எதுக்கு நேரத்தை விரையம் பண்ணணும்? முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க, அடுத்து ஆக வேண்டியதை பாப்போம். மாமா, உங்களை கூட்டு வந்ததுக்கு இன்னைக்கு தான் அவங்க கரெக்டா பேசிருக்கீங்க. என்ன உனக்கு மாமா வேலை பார்த்துட்டு சந்தோஷப்படுறியா? அதே தான் பாடுவா, பேசாம உட்காரு. கூட்டிட்டு வா. சரி மாமா. மாப்பிள்ளைக்கு குடுமா. நீ அவளுக்கு வெறும் தங்க முட்டையிடுற ஒரு வாத்தான். நீ என்ன நினைச்ச? எனக்கு சிச்சுவேஷன் தெரியாதா என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். கரண் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாரு. ஆமா சார், ஆனா என்னோட அண்ணன் எதுவும் பண்ணல. ப்ளீஸ் அவர் காப்பாத்துங்க ப்ளீஸ். எனக்கு கரணை இன்னைக்கு இல்ல பல வருஷமா தெரியும். ஆனா கரணை ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்க. அதோட இந்த கேஸ் ஒன்னும் நார்மலான கேஸ் இல்ல. இதோ பாருங்க. கிரிக்கெட்டர் கரண் இப்படி செய்வான்னு நான் நம்பவே இல்ல. மக்கள் இன்னும் அதிர்ச்சியில இருக்காங்க. கரண் மாதிரி ஒரு பிளேயர் மேட்ச் பிக்சரா? இத பாருங்க. கிரிக்கெட்டர் கரண் நம்ம கிரிக்கெட்டோட அடையாளமா இருந்தாரு. அவர் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் பிளேயரும் கூட. ஆனா இன்னைக்கு தேசம் முழுக்க அவருக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இங்க பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டர் கரண் மேட்ச் பிக்சரா இல்லையா? மேட்ச் பிக்சர் மட்டும் அவர் கிடையாது, அவர் தேச துரோகியும் தான். அவர் நாட்டுக்கே அவர் துரோகம் பண்ணிட்டாரு. நீங்களே பாக்கலாம். பொதுமக்களுக்கு கரண் மேல நிறையவே கோவம் இருக்கு. இனி என்ன நடக்க போகுதுங்கறத பாக்கலாம். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டர் கரணை நம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் பார்த்த மாதிரியே கரணை யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. இனி என்ன நடக்க போகுதுங்கறத காத்திருந்து பார்க்கலாம். பாத்தீங்களா? ரிப்போர்ட்டர்ஸ், பிளேயர்ஸ், பப்ளிக் மொத்த நாடும் கரணை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அதையும் டிவில லைவ்ல பார்த்தேன். எல்லாரும் அவர் கார்ல பணம் நிறைஞ்ச பைய பாத்திருக்காங்க. ஆனா சார், அந்த வண்டியில தான் நான் என்னோட அண்ணனை போய் டிராப் பண்ணேன். அப்போ அந்த பேக் இல்ல. நான் சாவிய பேரர் கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஏதாவது நடந்திருக்கணும். அவர் வேணும்னு சிக்க வைக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்ல. அதோட இந்த கேஸ் கஷ்டம் மட்டும் இல்ல, சாத்தியமே இல்ல. இந்த முறை போராட்டம் மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட ஒண்ணு. மக்களோட நம்பிக்கையை பொறுத்தது, மக்களோட அன்பை பொறுத்தது. கரனுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதோட ஒருத்தர் மேல அன்பு நம்பிக்கையும் உடையும் போது அதோட பத்தாததுக்கு அந்த போராட்டம் நாட்டுக்கு எதிராக போயிடுச்சுன்னா இந்த இஷ்யூ ரொம்ப பெருசா போயிடும். சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என் அண்ணனை யாரும் மாட்டி விட பாக்குறாங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சார். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த நாட்டோட மக்கள், பப்ளிக் கர்ணோட சண்டை போடுறாங்க. மொத்த நாடுமே சண்டை போடுது. இருந்தாலும் நான் தீவிர முயற்சி செய்வேன். என்னோட பெஸ்ட்டை நான் தருவேன்.
நீ நாளைக்கு வந்து என்ன பாரு. அதுக்குள்ள இந்த கேஸோட பேஸ ரெடி பண்றேன். இந்த விஷயங்களை வச்சு இந்த கேஸை நடத்த முடியுமான்னு அதை பத்தி யோசிக்கிறேன். இங்க பாரு, நான் இங்க வந்தது உனக்கு உண்மையை காட்டதான். அந்த உண்மையுடைய பேரு மணி மைண்டட் பிரீதா கரண் லூத்ரா. பிருத்வி, நீ என்ன சொல்லணும்னாலும் சொல்லு. கரண் கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிடு. ஆனா கரண் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. அதுவும் உன்னோட பேச்சு நம்புறதுக்கு. என்ன புரியுதா? நான் என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கு என்ன காரணம், என்ன செய்யறனோ அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். நீங்க 2 பேரும் இப்ப பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ இவ பேச்ச நம்பி ஒருவேளை மறுபடியும் நீ ஒரு தடவை முட்டாளானா நீ உன்னுடைய வாழ்க்கையுடைய மகேஷ் மாமா, மகேஷ் மாமா எழுதுறீங்க. நீங்க என் கூட வாங்க. இப்ப என் கூட யாருமே இல்ல. எனக்கு இப்ப யாருமே துணையா இல்ல. நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு நீங்க தேவை. நீங்க என் கூட வாங்க. யாருமே எனக்கு துணையாவே இல்லப்பா. கரனுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்ல. ஆனா உங்களுக்கு இருக்குல்ல. நீங்க என் கூட வாங்க. நீங்க இப்ப எனக்கு தேவை. மாமா, ஐம் சாரி மாமா. எனக்கு இதுக்கு மேல தைரியம் இல்ல. எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் ஒவ்வொரு புயலையும் எதிர்த்து போராடுவேன்னு சொன்னேன். ஆனா இந்த முறை நடந்த சம்பவம் இது என்னால தனியா போராட முடியல. எனக்கு உங்க துணை தேவை. எனக்குள்ள எவ்வளவு தைரியம் இருந்துச்சோ எல்லாமே தீந்து போயிடுச்சு. என்ன புரிஞ்சுக்கிறவங்க யாராவது எனக்கு வேணும். எனக்கு துணையா இருக்கணும். எனக்கு என் அப்பாங்கிற கவசம் எனக்கு துணையா வேணும். எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த வீட்டை பிருத்விங்கிற ஒரு ராட்சசன் கிட்ட இருந்து காப்பாத்துவேன்னு சொன்னேன். ஆனா இந்த முறை இந்த வீட்டோட எதிரி யாருன்னு கூட எனக்கு தெரியல. அதனால முன்ன பின்ன தெரியாத ராட்சசன் கூட எப்படி போராடுறது? மகேஷ் மாமா, யாரோ இருக்காங்க. யாரோ கரனுக்கு எதிராக இந்த சதியை செஞ்சிருக்காங்க. அவங்கதான் சிக்க வச்சிருக்காங்க. ஒரு வலைய வீசி அதுல கரனை சிக்க வச்சிருக்காங்க. அதனாலதான் கரண் இப்போ ஜெயில இருக்கான். ஆனா நாம கரனை காப்பாத்தியே ஆகணும். ஏதாவது செஞ்சு கரனை காப்பாத்தணும். என் கூட வாங்க. ஐயோ, தனியா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐம் சோ சாரி மாமா. சில நேரத்துல நான் ரொம்பவே வீக் ஆயிடுறேன். எனக்கு தெரியும், நீங்க வேணா என் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு இருக்கு. அது எனக்கு பலத்தையும் சக்தியையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் மாமா. நான் கரணை இந்த வலைய விட்டு வெளிய கொண்டு வந்தே தீருவேன். அதோட குற்றவாளிக்கு தண்டனைய வாங்கி கொடுத்தே தீருவேன். நான் உங்களோட பொண்ணாச்சு. அதோட நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த வீட்டை கெட்டவங்க பார்வையில இருந்து எப்பவுமே நான் காப்பாத்துவேன். எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்துவேன். அத நான் கண்டிப்பா செய்வேன் மாமா. தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். என்ன வேணாலும் செய்வேன். ஆனா இந்த வீட்டுக்கு, இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்த விட மாட்டேன். உனக்காக நான் என் வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் இப்ப எந்த அர்த்தமுமே இல்லாம பண்ணிட்டல. நீ வளர்ந்து பெரியவளாகி என்னை எப்படி ஏமாத்துவது தெரிஞ்சிருக்கா? அன்னைக்கு உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நான் ஆத்துலயும் குளத்துலயும் குதிச்சு சண்டை போயிருப்பேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் செஞ்சது தப்புதான். இதுக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுமா. ஆனா எந்த சூழ்நிலை இதெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளுமா. அப்பதான் உனக்கு என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியும். நீ என்ன கதை சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாத மயில. பெற்றவளை ஏமாத்துறதுக்கு என்ன நியாயம் நீ சொல்ல போற? அம்மா, ஒரு கொலைகாரனுக்கு கூட அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்கம்மா. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா.
அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்துல பெத்த அம்மாவோட வைராகியத்தை விட உன் கல்யாணம் உனக்கு பெருசா போச்சுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. அம்மா, நானும் ஜீவா சாரும் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு இருந்தப்போ அவரோட தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்துச்சுமா. என் புள்ளைய இப்பவே இங்கேயே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்றது என் அம்மாவோட வைராக்கியம். அதை நிறைவேற்றாம என் வாழ்க்கையில வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்கேம்மா. நான் எங்க அம்மாவுக்காக எங்க மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். எனக்கு தெரியவே தெரியாதம்மா. கடைசி வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லம்மா. எனக்கு என் கனவுதான் முக்கியம், என் அம்மாவோட வைராக்கியத்துல ஜெயிக்கிறது தான் முக்கியம்னு அவங்க எல்லார்கிட்டயுமே நான் சொன்னேம்மா. ஆனா சார் திடீர்னு என் கழுத்துல தாலிய கட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் சுதாரிச்சு தடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுமா. இப்ப நீ சொன்ன இந்த கதையை நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல மயிலு. என்ன மித்து இது? நீயா வெக்கப்படுற? ஐயோ, அந்த ஆள் தான் லூஸ் தனமா வேலை வெட்டி இல்லாம ஏதோ பண்ணி வச்சிருக்கானா? நீ இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மித்து, இதே ரூம்ல நம்ம பல நைட்ஸ் இதே பெட்ல ஒன்னா தூங்கி இருக்கோம். இந்த மாதிரிலாம் 4 பலூனை கட்டி தொங்க விட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆயிடுமா? ஃபர்ஸ்ட் நைட்னா அதுக்கு ஒரு மனநிலைமை வேணும். எந்த பிளானுமே இல்லாம நடக்கணும். என்ன நான் சொல்றது சரிதானே? சரி, இப்ப நீ என்ன பண்றன்னா சமத்தா போய் படுத்து தூங்கிடுறியா? குட் நைட். இன்னைக்கு மட்டும் என்ன எல்லாம் நாமளா பிளான் பண்ணோம். இதையும் நாம எதிர்பார்க்கல தானே? அது இல்ல மித்து, சாந்தி முகூர்த்தனா அதுக்குன்னு ஐயர்கிட்ட போய் நேரங்கள்லாம் கேட்டுதான் நடக்கணும். இத பெரியவங்க சொல்லிருக்காங்க மித்து. ஆமால, மறந்தே போச்சு. சரி சரி, நீங்க தூங்குங்க. குட் நைட். மித்து, இல்ல நீ சொன்னத யோசிச்சு பார்த்தேன். நம்ம அருண் மாமா கூட பெரியவர் தானே, அவரு இவ்வளோ ப்ரீ பிளான்டா பண்ணிருக்காருன்னா என்ன மித்து, நேரங்காலெல்லாம் பார்க்காமல பண்ணிருப்பாருன்னு சொல்ற? மித்து, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பத்தி ஒரு கதை இருக்கு தெரியுமா? கே லூசு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கதை கிடையாது. ஆக்சுவலா பையன் வீட்டுல ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா பிறக்க போற குழந்தை அவங்க அப்பா மாதிரியே இருக்குமா. அதே பொண்ணு வீட்டுல ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா பிறக்க போற குழந்தை அம்மா மாதிரியே இருக்குமா. மித்து, எனக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் மித்ரா. முடியாது. ஏய், என்ன மித்ரா, நமக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேண்டாமா? வேண்டாம். ஏய், என்ன மித்து, ஏன் அப்படி சொல்ற? ஏன்? எனக்கு உங்களை மாதிரி ஒரு குட்டி வினை வேணும். ஓ மேடம், அப்படி வரீங்க.
நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீங்க அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாது. உனக்கே அந்த மாதிரி தோணுது பிரக்யா? என்னால அப்படி பண்ண முடியாதுன்னு. அபியை என்னால இங்க கூட்டிட்டு வர முடியும்னா என்னால கூட்டிட்டு போகவும் முடியும். Now tell me பிரக்யா, நீ என்ன நினைச்ச? நீ என்ன வேணாலும் நினைப்ப, அபியை சாகடிக்க நினைச்சாலும் நான் விட்டுறணுமா? சொல்லு. நான் புருஷனை தான் வித்தேன், அவரோட உயிரை இல்ல, சரியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே என்னால அமைதியா இருக்க முடியாது. அதனாலதான் நான் அபியோட நிலைமைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஆலியாக்கு அவளோட அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ்ல உனக்கு எதிரா அவ எஃப்ஐஆர் பண்ணிருக்கா. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல. தனு இல்ல ஆலியா, நீ எந்த தப்பும் பண்ணல. அவர் உன்னோட அண்ணன். நீ அவருக்கு ராக்கி கட்டி விட்டுருக்க. எப்பவுமே அண்ணன் தான் தங்கச்சியை காப்பாத்தணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்லையே. அண்ணனை காப்பாத்துறதும் தங்கச்சியோட கடமை இல்லையா? நீ எந்த தப்பும் பண்ணல ஆலியா. நீ எஃப்ஐஆர் கொடுத்து சரியான வேலையை தான் பண்ணிருக்க. தனு என்னவோ புதுசா கேம் ஆடுறாளே. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். கண்டிப்பா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பிரக்யா, நீ ஒருவேளை நாங்க உன்கிட்ட போய் சொல்றோம்னு உனக்கு தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, சரியா? கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க. அப்ப நாங்க உன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் கொடுத்துருக்கோங்கிற விஷயம் உனக்கு தானா தெரிய வந்துரும். இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். மத்த கேஸுங்களை விட அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ரொம்பவே பெருசுன்னு. சார்ஜ ஃபைல் பண்ணதுனால மட்டும் அதை நிரூபிச்சிட முடியாது என்ன? அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அபி ரொம்ப ஓவரா குடிச்சிருந்தாரு. அவரால நடக்க கூட முடியல. படியில இருந்து தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. அதுதானே நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அபியோட வீக்னஸ் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திட்டீங்க. அபிக்கு குடி பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க எதுக்கு வீட்ல பாட்டில் வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த வீட்ல எந்த பாட்டிலுமே இல்ல. எல்லா பாட்டிலையும் நான் தான் கீழே ஊத்துனேன். வெரி ஸ்ட்ரேஞ்ச் பிரக்யா. உங்க அம்மா அண்ணன் குடிச்சுதான் சொல்றாங்க, ஆனா வீட்ல பாட்டிலே வைக்கலன்னு நீ சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் மேட்சே ஆகலையே. இருக்கட்டும் ஆலியா, இதுக்கு மேல நாம என்ன சொல்றது? இதுக்கு மேல என்னவா இருந்தாலும் கோர்ட் டிசைட் பண்ணட்டும். இவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும். நாம எதுக்கு இதெல்லாம் நிரூபிக்கணும்? நீங்களே தெளிவா நிரூபிச்சிட்டீங்களே அபிய கொல்ல நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு. உனக்கு என்ன தோணுது? நீ இந்த மாதிரி எல்லாம் மிரட்டினா அதை கண்டு நாங்க பயந்துரும் நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்க இல்லையா? கோர்ட்ல சந்திக்கலாம். இப்ப கிளம்பு. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏய், என்ன இவ்வளவு சின்ன கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய கடைக்கு போனா நிறைய மாடல்ஸ் இருக்கும்ல. சின்ன கடைனாலும் இங்க மாடல்ஸ் நிறைய இருக்கும். வா போய் பார்க்கலாம். அது போக பெரிய கடைக்கு போனா லேட் ஆயிடும். நாம இங்கே பார்க்கலாம். லேட் ஆயிடுமா? நாம வந்ததே இங்க நகை வாங்கறதுக்கு தானே. அகிலன், நீ யாரையாச்சும் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுக்கு போக லேட் ஆகும்ல, அதுக்காக சொன்னேன். சரி வா போலாம். போ. வாங்க மேடம். வாங்க சார். வாங்க. என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறன்றது இருக்கட்டும். எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கா? என்ன மேடம்? ஆமா மேடம், அப்படிதான் மேடம் இருக்கு. அதனாலதான் எங்க வீட்ல எங்க லவ்வை ஏத்துக்கிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஓ, லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜா? சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன இவ இவ்ளோ ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்க ரிங்க வாங்க தான் வந்திருக்கோம். இந்த கடையில இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ரிங்க காட்டுங்க. ஓகே மேடம், வாங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. அகிலன், உட்காரு வா. இந்தாங்க மேடம், இத பாருங்க. நான் டைமுக்கு போகலனா சாருமதி கிளம்பி போயிடுவாளா? பயப்படாத அகிலன், அப்படிலாம் எங்கேயும் ஓடி போகாது. என்ன சொல்ற? இல்ல, நீ உன் செல்ல பாத்துட்டே இருக்கியே, உன் செல்ல அப்படியெல்லாம் எங்கேயும் ஓடி போயிட முடியாதுன்னு சொன்ன.
அகில நீயும் வா, உனக்கு பிடிச்ச ரிங்கா பார்த்து செலக்ட் பண்ணு. நீயே பார்த்து ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ, எனக்கு ஷாப்பிங்லாம் பிடிக்காது. நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல, நம்ம காதலுக்கு அடையாளமா இந்த மோதிரம் இருக்க வேண்டாமா? உனக்கு பிடிச்சத பாரு. சார் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க சார். தேங்க் யூ. அகிலா இந்தா இந்தா ஜூஸ் குடி. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. அட பொடி. தெரியாம மேல கொட்டிக்கிச்சு. சார் வாஷ்ரூம் எங்க இருக்கு? சார் கடை வாசல் லெஃப்ட் சைடுல இருக்கு சார். ஓகே தேங்க்யூ. நீயே பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிக்கோ. இந்தா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வா. நான் டிஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டு வரேன். சார் இருங்க, செக் பண்ணு சார். டிஷர்ட்ல ஜூஸ் கொட்டிருச்சு, கழுவ வாஷ்ரூம் போறேன். பரவாயில்ல சார், வெளியே போகும்போது செக் பண்ணும் சார், இங்க ரூல் சார் இது. இருங்க. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா இங்க வா. தோ வர. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா கல்யாண வீட்டுக்கு போனியா? மீனா கல்யாண புடவைய பாத்தியா? பாத்த. எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா? அங்க வந்திருக்க எல்லாரும் என்ன மாதிரி பட்டு புடவை நகையெல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா? மீனா என்ன கலர் பட்டு புடவை கட்டியிருந்தா? சிகப்பு கலர் புடவையா கட்டியிருந்தா? அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. மீனா சிகப்பு கலர் பட்டு புடவையா கட்டியிருந்தா? அப்படிதான் நினைக்கிறேன். ஸ்ரீஜா எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்றியா? என்ன? அம்மாதான் வெளியே போயிருக்காங்கல்ல, கதவு கொஞ்சம் திறந்து விடுறியா? என்னடி யோசிக்கிற? மீனா என்ன கலர் பட்டு புடவை கட்டியிருக்கான்னு நான் பாக்கணும்டி, நான் பாக்கணும். உனக்கு கெஞ்சி கேக்குறேன், கதவை திறந்து விடுறீ. நான் போனதுக்கே மீனாவோட அம்மா என்ன அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க. இவ போனா இவள அடிச்சு ஊரை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதான் எனக்கு வேணும். என்னடி யோசிக்கிற? இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா நீ போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். சீக்கிரமா வந்துருவ. நீ சீக்கிரம் கதவை திறந்து விடுறீ, திறந்து விடுறீ. இரு திறந்து விடுறேன். ரொம்ப நன்றிடி, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த எதிர்த்து பேசுற வழியெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. சர்ச் முடிகிற வரைக்கும் பேசாம இருங்க. நகையை திருடிட்டு திமிர் பேச்சு வேற. நான் நகையை திருடல, நீங்களா முடிவு பண்ணி பேசாதீங்க சார். அப்படிதான் பேசுவேன். திருடுன நகை கிடைக்கிற வரைக்கும் நீங்க தான் குற்றவாளி. மடியில கனம் இருந்தா தானே சார் பயம் இருக்கும். நீங்க எங்க வீட்டை சோதனை பண்ணிக்கோங்க, அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா 12 மணி 10 நிமிஷத்துக்குள்ள நான் மேடிக்கு 3 பாக மருந்த கொடுக்கணும். நான் போய் மருந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மருந்து கொடுக்க போற அது இதுன்னு பொய் சொல்லிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? உன் வீட்டை சோதனை போட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு அடி நீ நகரக்கூடாது.
அப்படி சொல்லாதீங்க சார். 12 மணி 10 நிமிஷத்துக்குள்ள நான் மேடைக்கு போய் 3ஆம் மாக மருந்து கொடுக்கலன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். சார், என் பேத்தி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல சார். அவ எங்கேயும் ஓடிட மாட்டா. நான் தான் இங்க இருக்கேன் இல்ல சார். சார், என் பேத்தியை விட்டுருங்க சார். அவ போய் அவ புருஷனுக்கு மருந்து கொடுத்துட்டு வரட்டும். என்ன சார், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பாட்டி, நம்ம பேச்ச மதிக்காதவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவங்க வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி முடிக்கட்டும். எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? சர்ச் முடிஞ்ச உடனே நான் மேடைக்கு போய் மருந்து கொடுக்க போறேன். கண்மணி மேடம் நகையை எங்க மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்க? நாங்க ஸ்வேதா வீட்ல நகைய ஹால்ல இருக்கிற ஒரு கருப்பு கலர் லவ்வர்ஸ் பொம்மை பின்னாடி மறைச்சு வச்சிருக்கோம். பாத்துக்கோங்க. என்ன ஸ்வேதா, நல்ல மாதிரி பேசினா என்னது? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு நான் தூங்குற இடத்துல என் பக்கத்துல உட்காந்துருப்பியா? அதான் எப்படி எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகி வருவல்ல, அப்போ பேச வேண்டியதானே? இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே பேசலாமே. அவசரப்பட்டு அம்மா கிட்ட நம்மள பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன் எனக்கு பதிலா நீயே போய் சொல்ல போறியா? என்னால முடியாதுன்னு தான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நீ ஏன் சொல்ல மாட்ட? நானும் சொல்லக்கூடாதுனா வேற என்னதான் பண்றது? நான் தான் நேத்து நைட்டே உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல. நீ இதுக்கு மேலே ஏதாவது பேசி என்ன சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. ஒண்ணு நீ போய் அம்மா கிட்ட பேசு, இல்ல நான் பேசுறேன். எதுக்குங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இப்போ அம்மா கிட்ட எல்லா உண்மையை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவசியம்தான். நானும் எவ்வளவு நாளைக்கு தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறது? எனக்கு எதை பிடிச்சிருக்கு எதை பிடிக்கலன்னு கூட வெளியே சொல்ல முடியாம இப்படியோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை எப்பதான் வாழ்றது? இந்த விஷயத்துல நான் இவ்வளவு பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். இருந்தும் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. அதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டு இப்ப திடீர்னு அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல போறீங்கன்னா என்னங்க அர்த்தம்? உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். போதுமா? எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் உன்னை என் லைஃப் பார்ட்னரா என்னால ஏத்துக்க முடியாது. நீ எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினதுக்கு லைஃப் லாங் நான் உனக்கு நன்றியோட இருப்பேன். ஆனா அதுக்காகலாம் உன்னை என்னோட மனைவியை என்னால ஏத்துக்க முடியாது. எந்த காரணத்துக்காகவும் நாம ஒன்னா சேர்ந்து வாழ போறது இல்லன்னு ஆயிடுச்சு. அப்போ எப்படினாலும் இந்த விஷயம் ஒரு நாள் அம்மாக்கு தெரியதானே போது. அவங்களுக்கா இந்த விஷயம் தெரியறத விட நீயோ நானோ போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றது ரொம்ப பெட்டர். இதுக்கு மேலையும் இத மறைக்கிறது இனிமே எனக்கு தான் பிரச்சனை. சரியோ தப்போ அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்றதா நான் முடிவு பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நான்
அவங்களுக்கு உண்மையா இல்லங்கிற ஒரு கில்ட்டினஸ் அது எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்க இப்பவே போய் அம்மா கிட்ட சொன்னா இங்க பார், குட்டி, நான் என்ன காரணம் சொன்னாலும் உன் மனசு இப்ப ஏத்துக்காது. அப்படி பொய்யா ஒரு காரணத்தை சொல்லவும் எனக்கு தெரியாது. நாம் பண்ண இந்த தப்பால உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒரு அம்மா தம் புள்ளையோட பிறந்த நாளை மறக்கிறது மன்னிக்க முடியாத ஒரு பெரிய தப்புதான்ப்பா. ஆனா நான் மனசறிஞ்சு அப்படி ஒண்ணும் செய்யல குட்டி. ப்ளீஸ் குட்டி, என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ, நீங்க எதுக்குமா சாரி எல்லாம் கேக்குறீங்க? இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. என் அம்மா எப்பவும் போல இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்ததாமா தப்பு. நீங்க இப்ப எனக்கு மட்டும் அம்மா இல்லையே. வருஷம் என்னோட பிறந்த நாளை நீங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்துவீங்க. இந்த வருஷம் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி கடைசியில விஷ் பண்றீங்க. இல்லடா, அந்த குழந்தை வந்ததும் நீங்க என்கிட்ட இருந்து ரொம்ப விலகி போயிட்டீங்கம்மா. ஐயோ, அப்படிலாம் இல்ல குட்டி. நேத்து நைட்டு ஃபுல்லா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, தூங்காம அழுதுகிட்டே இருந்தான். அந்த டென்ஷன்ல நான் உன்னை விஷ் பண்ணாம போயிட்டேன். ப்ளீஸ் குட்டி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கடா. ஐயோ, எனக்கு புரியுதுமா. நீங்க எனக்கு மட்டும் அம்மாவா இருந்தா நான் கோச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு தான் இப்ப அவன் இருக்கானே. அது மட்டும் இல்ல, நான் இப்படி பேசுறத யாராவது பார்த்தா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஏன் இப்படி பேசுறான்னு யாராவது தப்பா பேசுவாங்கம்மா என்ன. ஆனா என் மனசுல உள்ள வேதனை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, இந்த குழந்தைய காரணம் சொல்லி என்ன ஒதுக்குன மாதிரி கேக்குறல்ல, யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஆகக்கூடாது எல்லாமே ஆயிடுச்சு. அந்த திமிரு பிடிச்சவ நம்ம குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டா. அங்கேயே அவனுக்கு 4 அறை விட்டு அவன் கட்ட தாலியை அறுத்து எறிஞ்சிட்டு வராம இங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும். பொண்ணை பெத்து தொலைச்சிட்டேனே, என்ன பண்ணுவேன்? அவ தாலியை கழட்டி எரிஞ்சிடறேன் தான் சொன்னா. ஆனா செய்யக்கூடாதுன்னு ஆளாளுக்கு ஒண்ணு பேசி எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு முதல்ல நீங்க அந்த கல்யாணத்துக்கு போனீங்க? ஏன்னா நீங்களும் கூட போறீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? சித்தப்பா, என்ன சித்தப்பா இந்த வீட்டு நிலவரம் தெரிஞ்சும் இப்படி பேசுறீங்க? அவ நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். உங்களுக்கு தெரியாதா? பொண்ணு பாக்கும்போது ஏன் போன்னு அம்மா ரஜினி திட்டினாங்க. ஆனா ரஜினி அனிதாவுக்காக போவன்னு சொல்லிட்டா. பொண்ணு பார்க்க, புடவை எடுக்க, நகை எடுக்க, நிச்சயத்துக்குன்னு ஒண்ணு விடாம எல்லாத்துக்கும் போனா சித்தப்பா. கேட்டா என் ஃப்ரெண்டுக்காக தானே சொல்லிட்டா. அந்த ஃப்ரெண்டு இன்னைக்கு என்ன பேச்சு பேசினான்னு பாத்தீங்கல்ல? அப்பவும் அனிதாவ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்றாவ. அவளை மீறி நாம என்ன செய்ய முடியும்? இப்படியே அவ இஷ்டத்துக்கு ஆடினதாலதான் இன்னைக்கு மூளையில முனை கிடக்க வச்சிட்டான்ல அந்த கடவுளு.
அவளுக்கு மட்டுமா கேவலம்? என்னால அங்க வீட்ல இருக்கவே முடியல. அந்த நிஷா எப்படி நக்கலா பாக்குறான்னு தெரியுமா? போய் இவன் தான் கிடைச்சானா? அவனையும் அந்த அனிதாவையும் பார்த்தாலே எரிச்சலா வருது. தாயே, நான் காம்படிஷன்ல கிடைக்க போற பணத்தை நம்பிதான் நம்பிக்கையா இருக்கேன். என் நம்பிக்கை வீண் போயிடக்கூடாது. நாளைக்கு எங்களோட சூரிய உதயம் நல்லபடியா தான் உதிக்கணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அத்தை, சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். சஞ்சீவ் மேல இருக்கிற கடன் தான் என்ன தவிச்சு போக வைக்குதுமா. கவலைப்படாதீங்க அத்தை. நாளைக்கு பொழுது விடியும் போது நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். சரி. நீ இருக்கும்போது நான் ஏமா கவலைப்பட போறேன்? நீ ஜெயிச்சிருவ அபி. சஞ்சீவ் பட்ட கடனை கண்டிப்பா நீ கட்டிடுவ. பெத்த என்ன விட கட்டின நீதாமா சஞ்சீவ தாய் மாதிரி பாத்துக்கிற. உன்னை மீறி யார் சஞ்சீவ என்ன பண்ண முடியும்? அத்தை அபிய பாராட்டுறாங்களா இல்ல நம்மள குத்தி காமிக்கிறாங்களா? ரெண்டும் தாண்டி. உன்ன மாதிரி எனக்கு மருமக கிடைச்சது நம்ம குடும்பத்துக்கு வரோம் அபி. நீ மட்டும் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வரலனா இந்நேரம் இந்த குடும்பம் சில சதிகாரங்களால சின்ன பின்னமா போயிருக்கும். சரி அபி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிங்க அத்தை. மேடம், இது சுடுகாடு மேடம். இங்கதான் 2000-3000 பேர் வசிக்கிறாங்கன்னு சொன்னான் அவன். அவன் பேர் சொல்லிருக்கான். இங்க 3000 இல்ல 30,000 பேர் இருக்கும். மேடம், இதுக்கு மேல அவனை சும்மா விடக்கூடாது. நீங்க யாருன்னு அவனுக்கு தெரியல. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இது. பொதுமக்கள் உசிராச்சேன்னு பொறுத்து போயின்னு இருக்கு. இல்லைன்னா உடம்ப சொல்லடையாக்கிருவேன். பாம்பு இருக்குதுன்னு ஏன்டா சுடுகாடு காமிச்சு விட்ட? என்ன சத்யா, பாம்பு அடிச்சு பேகி செத்தா அது மட்டும் பாவம் இல்லையா? உனக்கு என்ன தாண்டா வேணும்? என்னை ஏன்டா இவ்ளோ டார்ச்சர் பண்ற? டார்ச்சர் இல்ல சத்யா, உன்னோட டியூட்டி. கடமையை செய்யறதுக்கு நீயே இப்படி சலிச்சுக்கிற? டேய் டுபாகு, தைரியம் இருந்தா நேர்ல வாடா. ஒரு கை பாத்துடலாம். என்னது? என்ன தெலுங்கு படம் டைட்டில்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, சுடுகாட்டுல தான் பாம்பு இருக்கு. பணத்தை புதைச்ச ஒவ்வொரு குழியா தேடு. பாம்பு கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா எலும்பு கூடு கிடைக்கும். வச்சிரவா? மேடம், யாரோ உங்களை சீன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்றாங்க. இதுக்கு மேல அந்த போன் காலை நம்ப தேவையில்லை. ஆமா மேடம்,
வந்த காலோட ஏரியாவை ட்ரேஸ் அவுட் பண்ணா அக்யூஸ்ட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் மேடம் சிரிக்கிறீங்க? அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. கால் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஒருத்தன் சொல்றதுக்கு எல்லாம் போலீஸ்காரங்க தலையாட்டுறாங்கன்னா அவனுக்கு தெரியாம அவனை நோட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கால் வரும்போதே நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கெஸ் பண்ணேன். கடைசியா 3வது தடவையா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யார் மேடம் அது? போகும்போது உங்களுக்கே தெரியும். ஜீப்ல இருக்கு. பார்வதிய வீட்டுக்கு போ சொல்லிட்டு நான் ஒரு சின்ன வேலையா வெளியில வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரிம்மா. அம்மா கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்கீங்க? ஆமா பார்வதி, அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுவும் பேசணுமா? மாமா அகிலாமா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிற புவனா அம்மா உள்ள வந்தா என்ன ஆகும்? என்ன பண்றது இப்போ? ஆமா, ஒரு நிமிஷம். பார்வதி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அம்மா சீக்கிரமா வாங்கம்மா. என்னம்மா நீங்க? ஆஹா, போன்ல ஒரு அம்மா, நேர்ல ஒரு அம்மா. எனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கே. அன்னைக்கும் இதே மாதிரி தான் நடந்தது. ஆனா பார்வதி என்னமோ சொல்லி என்ன குழப்பிட்டா. இல்ல, இன்னைக்கு நீங்க மாட்டுவீங்க பாரு. நீங்க எதுல இருக்கீங்க? அப்போ என் கூட போன்ல பேசுறது யாரு? கேளு கேளு. நான் தான் ஆதி பேசினேன். போனை காதுல வை. நீங்க பேசுனீங்களா? ஹலோ ஆதி, கேக்குதா? என்னம்மா, என்ன விளையாட்டு இது? சும்மா ஆதி, ஒரு ஃபன்னுக்கு தான். எப்ப பார்த்தாலும் நீ இப்பெல்லாம் டென்ஷனாவே இருக்கியா? அதான் சின்ன விளையாட்டு. விளையாட்டா? அம்மா, நீங்க ரொம்ப மாறிட்டீங்கம்மா. பார்வதி, உனக்கு தேவையான மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேல வா. சரி மாமா. புவனாமா, எப்படி சமாளிச்சீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது கண்ணு, இதெல்லாம் அகிலா பண்ணது. அகிலாமா ஏற்பாடா? என்ன புவனாமா சொல்றீங்க? கார்ல இருந்து இறங்கி நம்ம நடந்து வரும்போது அப்ப எனக்கு ஒரு போன் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? புவனா, இந்தாங்க. போன காரியம் என்னாச்சுங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. என்ன சொன்னாங்க உமா? என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் உமா. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. என்னதான் ஆபீஸ் நடத்துறாங்களோ. ச்சே, ஒரு 3 மாசம் வீட்ல உட்கார வைக்க கூடாது? மாமா பண்ண பிரச்சனையால இன்னைக்கு அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை யார் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியுமா? எங்க அப்பா தான் கம்பெனி சிஇஓ கிட்ட பேசி கேன்சல் பண்ண வச்சிருக்காரு. சம்மந்திக்கு என்னோட நன்றியை சொல்லிருமா. உங்ககிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. என்னம்மா? இனி கண்டதையும் தூக்கிட்டு ஆபீஸ் பக்கம் வந்துடாதீங்க.
என்னங்க நீங்க? அவ அப்படி சொல்லிட்டு போறா, நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உமா ஆபீஸ்ல இன்னைக்கு நடந்தத உங்ககிட்ட சொல்லல. ஆமா, நீங்க போன காரியம் என்னாச்சு? அந்த மேனேஜரை போய் பார்த்தேன். அதான் சீதா. ஓ, அந்த பையன் தான் உமா ஆபீஸ் மேனேஜரா? ஆமா. அந்த பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். என்ன இருந்தாலும் உங்க ரத்தமாச்சே. ஆமா, இதை ஏன் நீங்க உமா கிட்ட சொல்லல? அவ எங்க சொல்ல விட்டா? நான் சொல்றதுக்குள்ள அவங்க அப்பா தான் எல்லா வேலையும் பண்ண மாதிரி சொல்லிட்டா. அதனால என்னங்க, நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே? கசகசன்னு இருக்கு. முகத்தை கழுவிட்டு வந்து எடுத்துட்டு போவோம். சஞ்சய்க்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியா? நான் விட்டதனடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.